ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு ஜீவிதம் எபிசோட் 3 ஐ திங்க் ரைட். ஸோ 3வது எபிசோட் என்ன அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ என்னென்னா இப்போ வந்து அந்த லெட்டர் எழுதுறது scene, அதை மட்டும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு 5 to 6 minutes முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டர் தான் இதில் கண்டினியூ ஆகுது. ஸோ தட் லெட்டர். என் பேரன்பிற்குரிய ஷைனு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பேரன்பிற்குரிய ஷைனுன்னு போட்டுறேன். ஷைனுன்றது அவங்க ஒய்ஃப் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. ஸோ நான் பத்திரமாக வந்து சேர்ந்தேன். வேலையில் மூழ்கிவிட்டதால் என்னால் ஒரு கடிதம் கூட எழுத முடியவில்லை. நீ என்னை குறித்து கவலைப்பட்டிருப்பாய் என்று தெரியும். வீணாக கவலை கொள்ளாதே. உன் இக்கா இங்கு நன்றாக இருக்கிறேன். ஸோ இக்கா அப்படின்னா வந்து பேரன்பிற்குரியவர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஐ திங்க் ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம். நான் இன்னொரு இடத்துல வந்து இக்கான்னு அந்த ஹக்கீமும் அவரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய பாயிண்டில் வந்து உன்னுடைய அன்பிற்குரிய நெருக்கமானவர் அந்த தான் நான் நினைக்கிறேன் இக்கானா. ஸோ என்னுடைய இக்கா இங்கு நன்றாக இருக்கின்றேன். மேலும் பாலும் கம்பளியும் தயார் செய்யும் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோட பாலை தான் கறந்துக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னேன். தென் கம்பளினா அந்த செம்பரி ஆட்டிலேருந்து கம்பரியை பூரா உருவிட்டு போய் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ரிலேட் பண்ணும்போது நான் அந்த கடிதத்தவே ஐ திங்க் நான் ஒன் டே பூரா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த கடிதத்தை தனியாக போடுறேன். ஸோ இது ஒரு நல்ல வேலை. நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. எந்திரங்களே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். எவ்வளோ தான் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். அதாவது அவ்வளோ கஷ்டம். எல்லா வேலையும் இவர் தான் பார்க்கணும். பட் ஆனால் இங்கே எல்லாமே இந்திரங்கள் பார்த்துக்கிறது. சொல்லப்போனால் அந்த இந்திரமே அவர் தான். ஸோ அவ்வளோ வேலை பார்ப்பார். அதுக்கு இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் அங்கே படுக்க முடியாது. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சூடு அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிழல் இருக்கிறதுலேயே நான் அவ்வளோ பண்ணணும், தப்பிக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன எண்ணம் கூட கிடையாது. ஒரு நிழல் கிடச்சா அந்த இடத்துல நான் போய் உட்காரணுன்றது மட்டும் தான் என்னோடய எண்ணமாகவே இருந்தது. அதுதான் என்னோடய விலைமதிப்பற்ற இது என்ன சந்தோஷம் என்னென்னா, ஒரு நிழலில் போய் உட்கார்றது தான். நம்ம ஆனால் இப்போ ஹாயாக ஒரு ஏசி ரூமில் ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த வெயிலில் வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ ஒரு நிழல் கிடைக்காம ரொம்ப இது பண்ணியிருப்பார். கட்டில் கடையில் போய் தூங்குவார். அதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நினைக்கும் போதே என் கண்ணு அவ்வளோ கலை. ஸோ லெட்ஸ் கண்டினியூ த லெட்டர். நான் எதுவும் செய்ய தேவையில்லையா? இந்திரங்களை அனைத்தையும் பார்த்து கொள்ளும். நான் இங்கே வேலைகளை மேற்பார்வையை பார்க்கிறேன். ஸோ அந்த அர்பாப் பண்ணுறதை சொல்கிறாரு. அந்த அர்பாப் பண்ணுறதை. ஸோ என் முதலாளிக்கு என் மீது நல்ல பிரியம். என் வேலைக்கு அவருக்கு பிடித்திருந்தால் அடிக்கடி ஏதாவது பரிசு பொருள் தருவார். ஐ திங்க் அந்த பெல்ட் அடியை தான் பரிசு பொருள்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. இவ்வளோ தூரம் வேலை பார்த்தோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுமே ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அந்த பெல்ட்டால் அவர் அடிப்பாருன்றதை ரொம்ப ரொம்ப கிரமமாக சொல்லியிருப்பாங்க. நல்ல வசதியான இடத்தில் தங்கியிருக்கிறேன். வசதியான இடம் கேட்டுக்கோங்க. கட்டில் கடியில் போய் படுத்திருப்பார். அந்த பயங்கரமான ஒரு ரூம் இறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த கட்டிலே கிடைக்கும். கட்டில்னா அது அவ்வளோ பெரிய கட்டில் கிடையாது. அது சும்மா நார்மலாக இருக்குன்றதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல வசதியான இடத்தில் தங்குகிறேன். கட்டில் உட்கார்ந்தால் தான் என்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் பார்க்கலாம். அந்த காட்சி மிகவும் அழகானது. உணவை பற்றி சொல்ல வேண்டும். அந்த கத்தில் உட்காந்தா சுற்றி இருக்க அந்த சும்மா எம்டி லேண்டு சுற்றி மணல் எல்லாமே அழகாக தெரியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. தென் இதுவரை பார்த்திராத புதிய உணவை அர்பாப் தினமும் எடுத்து வருகிறார். இதுவரை அந்த அவரோட லைஃப்லேயே அப்படி ஒரு உணவு வந்து அவர் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குபூஸும் சிக்கன் கறியும் மட்டல் மசாலாவும் உண்டுவிட்டு ஒரு கிளாஸ் பால் அருந்திய பிறகு தான் இந்த கடிதத்தை எழுதத் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் அது எழுதும்போது அந்த 2 குபூஸ் மட்டும்தான் சாப்பிட்டுப்பார். சில நாள்லாம் அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவனுக்கு சாப்பாடே கிடையாது. மதிய சாப்பாடு கிடையாது, மத்தியானம் குபூஸ் கிடையாது. குபூஸுன்றது அங்கே சாப்பாடு, அது கிடையாது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறையா கட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் போது சொல்கிறேன். ஸோ இந்த சில நாட்களிலேயே எடை கூடியிருக்கிறேனோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஸோ சொல்லப்போனால் வந்த மனுஷனோட அது ரொம்ப மெலிஞ்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எவ்வளோ எடை கூடியிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட இறுகி போயிருக்கும், ரொம்ப அழுக்கு படைஞ்சிருக்கும் உணவு பூரா. அதை அழகாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு வரியிலையுமே. முன்னாடி இவ்வளவு இங்கு மதிய வேலை, ஓய்வுக்கான நேரம், இன்னும் சிறிது நேரத்தில் வேலைக்கு திரும்பி செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour தான் அவருக்கு கேப்பே கிடைக்கும். அவ்வளோ வேலை காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரையும் அவருக்கு வேலை ரொம்ப சரியாக இருக்கும். ஆடுகளை மேய்க்க கூட்டு போகணும், அடுத்த ஆடுகளை மேய்ச்சிட்டு திரும்பி வரணும். ஸோ மேய்க்க கூட்டுட்டு போயிட்டு அங்கங்கே மேயோட்டு அதெல்லாம் ரொம்ப பழையும், அங்கிட்டு தெரியும். அது போகிற ஒன்று சேர்க்கறதுக்கு அங்கேருந்து மஷாராலேருந்து அவர் பைனாகுலரில் பார்ப்பார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அற்புதமான புக்கு தான் ஆடு ஜீவிதம்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த விலாசினி மேம் எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதையும் பாருங்கள், மித்தவங்க எழுதின அத்தனையும் பாருங்கள். தென் மலையாளத்தில் கிடச்சுன்னா நீங்கள் மலையாளத்திலே படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தெரியும் அப்படின்னா அதில் படிங்க அப்படின்றதான் என்னோடய சஜஷன். தென் இன்னும் சிறிது நேரத்தில் வேலைக்கு திரும்பி செல்ல வேண்டும். அதுவரை செல்ல வேண்டும். அதுவரை இனிமையாக வீசும் இந்த காட்டின் கீழ் கொஞ்சம் உறங்கி கொண்டிருக்கிறேன். ஸோ காற்று வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் பங்குனி வெயில் நம்ம முதல்ல எப்படி இருக்கும், அதை விட ரொம்ப கொளுத்திக்கிட்டு இருக்க வெயிலில் தான் அவர் இருப்பாருன்றது அந்த கதையில் நமக்கு நல்லா தெரியுதுக்கு முன்னாடி இருக்கிறதுல. ஸோ நம்ம ஊரில் சிலர் இங்குடன் இருக்கிறார்கள் அப்படின்னு யாரை சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ஊர்லேயும் சில பேர் இங்கே இருக்காங்கன்னா அவர் கூட யாருமே கிடையாது எக்ஸப்ட் அர்பாப். அந்த பயங்கரமான ஒரு மொதல் இருந்தது. தென் ஆப்போசிட் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க மொஷாரில் வந்து ஹக்கீம் இருக்கான். ஸோ அதை தவிர வேறு யாருமே இவர் பக்கத்தில் இப்போதைக்கு இங்கே யாருமே கிடையாது. பட் ஆனால் ராவுத்தர் ராகவன், விஜயன், பெக்கார், இன்னும் பலர் அப்படின்னுவார். ஸோ ஒவ்வொரு ஆட்டுக்கும் அந்த மாதிரி ராவுத்தர் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருப்பார். அங்கே இருக்க ரொம்ப ராவுத்தன்றது வந்து அவரோட நெஞ்சில் மிதிச்சிடும், எத்தி மிதிச்சிடும் அந்த ஆடு. ஸோ அந்த ஆடு மாதிரி யாருன்னா அங்கே அவர் ஊரில் ஒருத்தர் வந்து அவர் எழுதி பேசியிருப்பார். ஸோ அதனால அப்படி இந்த மாதிரி ரிலேட்டபிளாக வச்சுருப்பார். தென் நான் அவர்களுடன் பெரிதாக உரையாடுவதில்லை. அர்பாப்பிற்கு பிடிக்காது. அர்பாப் தேவதை போல் ஒரு பெண் உண்டு, ஒரு உருட்டு தலைவன். ஸோ ரொம்ப அழகாக அதை வைக்கணும் இவர். அர்பாப்புக்கு தேவதை போல் ஒரு பெண் உண்டு. ஒவ்வொரு மாலையும் அவளும் நானும் நடை செல்வோம். ஸோ ஆடுகளை வந்து கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அதில் ஒரு ஆடுக்கு தான் அவர் வந்து மேரி மைமுனா அப்படின்னு பேர் வச்சுருப்பார். நான் வர வேண்டும் என்று அவள் தான் நிர்பந்திப்பாள். அவள் பெயர் மேரி மைமுனா. அது ஒரு ஆடு. அந்த ஆடை தான் அவர் வந்து அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அதான் மேரி மைமுனா. தென் இன்னொரு ஆடுமே இருப்பாங்க. தென் இப்போதைக்கு இவ்வளவு தான். நீயும் உம்மானா அம்மான்னு நினைக்கிறேன். நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கடிதம் எழுதுகிறேன். நீயும் என்றும் உன் அன்பு இக்கா நஜீப் அப்படின்னு என் கடிதத்தை மடித்தான். கண்களை மூடினான். சிறிது நேரம் அழுதான். அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்கும். இப்போ படிக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இன்னும் ஃபன் ஃபேக்டில் சொல்லியிருந்தாலுமே அவர் அங்கே பட்டின கஷ்டம் வந்து ரொம்ப விலைமதிக்க முடியாத கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் இப்படி ஒரு லெட்டர் அவரால் எழுத முடிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கவங்க இப்படி இருக்கணும் அப்படின்றது இது ஒரு அவருக்கு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டத்தை வந்து ஒரு வார்த்தை கூட இந்த லெட்டரில் அவர் சொல்லலை. பட் ஆனால் அந்த லெட்டர் வந்து அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த லெட்டரை மட்டும் ஒரு தனி எபிசோடாக போடணும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக அந்த லெட்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது ஆடு ஜீவிதத்தில் ஒன் ஆஃப் த லெட்டர் தான் இது. பட் இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் விடுதலை போயிடலான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ விடுதலை அதுக்கப்புறம் அடைக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ. எபிசோட் 4 சந்திக்கலாம். ஸோ ஆடு ஜீவிதம் கண்டிப்பாக புக்கு கிடச்சா பாருங்கள். அட் த சேம் டைம் படம் இருந்தாலும் போய் பாருங்கள். வாய்ப்பு கிடச்சுன்னா தேட்டரில் போய் அந்த படத்தையும் பாருங்கள். புக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக நாவல் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி கூட நாவலையும் படிங்க அப்படின்னா. ஸோ பென்யாமின் ஆடு ஜீவிதம் தமிழில் வந்து விலாசினி மேம் எழுதுனது தான் நான் படித்தேன். ஸோ தேங்க்ஸ் டு தட் புக். ஸோ எபிசோட் 4 தேங்க்யூ.